அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். தமிழ்நாடு அரசு ஒப்பந்த செவிலியர்கள் சங்கம் சார்பில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தற்போது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது 5 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்தவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய அந்த நிரந்தரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் அவர்களது 6 அம்ச கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களது கோரிக்கைகளை தற்போது நாம் கேட்கலாம். என்ன கோரிக்கைக்காக நீங்க இப்போது போராட்டம் நடத்தி வருகிறீர்கள்? கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்பூதியத்துல பணிபுரிஞ்சிட்டு வரோங்க சார். நாங்க வெறும் 7000 ரூபாய் சம்பளத்துக்காக, அதுவும் நாங்க 4000 ரூபாய் ஜாயின் பண்ணோம். இப்ப 7000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்குது. எங்களோட வாழ்வாதாரம் இதனால பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்திருக்கோம் சார். மருத்துவத்துறைக்கான தேசிய விருது இந்திய அளவுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு முதுகெலும்பா இருக்கிறது எங்க செவிலியர்கள் தாங்க சார். ஆனா எங்களோட முதுகெலும்பே உடையிற அளவுக்கு எங்களை வேலை வாங்குறாங்க. அதுக்கான ஊதியம், உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல. எங்களை 2 வருஷத்துக்குள்ள ரெகுலர் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னும் நாங்க நிரந்தரம் செய்யப்படாம இதே தொகுப்பூதியத்துல தாங்க சார் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எது வரைக்கும் உங்களோட போராட்டம் தொடரும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க எங்களுக்கான உரிமையை, அதாவது எல்லாரையும் 3500க்கும் மேற்பட்ட செவிலியர்களை ரெகுலர் செய்யற வரைக்கும், பணி நிரந்தரம் கொடுக்கிற வரைக்கும், சாகும் வரையில உண்ணாவிரதம் இருப்போன்றத உரிமையோட தெரிவிச்சுக்கிறோம். 3500 செவிலியர்களுக்கு மேல இந்த ஒப்பந்த ஊதியத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க. அவங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இவ்வளவு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது மருத்துவத்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்கக்கூடிய இந்த நிலைமையில் அரசு துறையின் செவிலியர்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் அரசின் ஒரு குறையாகவே அவர்கள் சொல்லுகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் நாகராஜன்.